ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மார்ச் 12 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சிந்தாமணி வந்து விஜயாக்கு கால் பண்ணி மீனாக்கு வந்து 2 லட்ச ரூபாய் நஷ்டமாயிருச்சு, இனிமே அவள் இந்த தொழிலே வரவே மாட்டா, அவ்வளோக்கு பெரிய அடினோடனே நீங்கள் என்னமோ பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுது, அதை கேட்கறதுக்கு எனக்கும் ஆர்வமாக இருக்குது, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. நீங்கள் வந்து டான்ஸ் கிளாஸ்க்கு வருவீங்களா, அப்போ நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபோன் வச்சுறாங்க. எப்படியோ அவ இனிமே வீட்டோடி தான் இருக்க போறான்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே ரொம்ப சந்தோஷத்துல என்ன பண்ணன்னு தெரியாம ரவிக்கு கால் பண்ணி இன்னைக்கு நைட்டு வந்து வீட்டில் யாரும் சமைக்கிறதா இல்ல, அதனால நீ வரும்போது உங்க ஹோட்டல்ல இருந்து விதவிதமா நிறைய வாங்கிட்டு வா, அதுவும் இல்லாம நீ ஸ்பெஷலா ஒரு ஸ்வீட் செய்வியா அதையும் செஞ்சு எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு வைக்கிறாங்க. இப்போ ஸ்ருதி ஆர்டர் எடுத்துட்டு வந்து ரவி கிட்ட சொல்ல வரும்போது, என்ன ரவி என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு, இல்ல அம்மா ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க, இங்கேருந்து சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு. இப்போ ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, உங்க அம்மா ஹாப்பியா இருக்காங்கனாலே ஏதோ டவுட்டா தான் இருக்குது, ஏன்னா அவங்க யாராவது ஒருத்தவங்க வந்து கவலைப்பட்டா மட்டும்தான் அவங்க ஹாப்பியா இருப்பாங்க, முத்துக்கோ மீனாக்கோ ஏதோ பிரச்சனையா இருந்தா மட்டும்தான் உங்க அம்மா இந்த மாதிரி இருப்பாங்கன்னொடனே இப்போ ரவி சொல்றாரு, நீ எங்க அம்மாவை பத்தி என்கிட்டே பேசுறது எனக்கு ஆக்சுவலி கோவம் தான் வந்திருக்கணும், ஆனா நீ சொல்றதும் யோசிக்க வேண்டியதா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க சாப்பாடுனா ரெடி பண்றாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, மீனா போய் அந்த மண்டப ஓனர் அவங்க வீட்ல போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவர்கிட்ட கேட்குறாங்க. ஆனா, அவர் வந்து மேனேஜர கூப்பிட்டு கேட்டோனே, இந்த பொண்ணு இப்படிதான் சார் ஏமாத்திட்டு இருக்குன்னோனே, எப்பவும் ஆர்டர் சிந்தாமணிக்கு தானே குடுப்ப, இப்ப எதுக்கு மாத்தி குடுத்த? ஒழுங்கா இவங்கள வந்து அனுப்புனோனே, அவர் மீனாவ வெளியில பிடிச்சு தள்ளி விட்டுட்டு, ஒரு மாரி மீனாவ பார்த்து கிண்டலா சிரிக்கிறாரு. மீனா பாவம் அங்க நின்னு அழுதுகிட்டே வீட்டுக்கு வராங்க. இப்ப வீட்ல வந்தோனே எல்லாரும் சாப்பிடுறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப ஸ்ருதி ஓடி வந்து மீனாவ கூப்பிடுறாங்க. மீனா வந்து இல்ல எனக்கு ஒரு மாரி டயர்டா இருக்கு, நீங்க போய் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கட்டில்ல உட்காந்து அழுதுட்டே இருக்கிறாங்க. இங்க விஜய் அப்படியே நல்லா செமையா சாப்பிடுறாங்க. அப்புறமா ரோஹிணி கேட்குறாங்க, நீங்க எதுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு தெரியுது ஆன்ட்டி, என்ன அப்படின்னோடனே இப்போ விஜயா வந்து ரோஹிணி கிட்ட மட்டும் சொல்றாங்க, இவ ரொம்ப குதிச்சுட்டே இருந்தால 2 லட்ச ரூபாவை தொலைச்சிட்டு வந்து உட்காந்துருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து ரோஹிணி கிட்ட சொன்னேன். ரோஹிணி, அம்மாடியோ இவங்க பயங்கரமான ஆளா இருப்பாங்க போல, நம்மளும் பார்த்து தான் இருக்கணும், நம்ம விஷயம் மட்டும் வெளியில தெரியணும் அவ்வளவுதான் அப்படின்னு ரோஹிணி நினைக்கிறாங்க. இப்போ ஸ்ருதி போய் மறுபடியும் மீனாவை சாப்பிட கூப்பிடுறாங்க. இப்போ விஜயா கிட்டே போய் கேட்குறாங்க, மீனா ரொம்ப கவலையா இருக்காங்க, நீங்க ஹாப்பியா இருக்கிறீங்க, நீங்க மீனாவை ஏதாவது திட்டுனீங்களா அப்படின்னோடனே, இல்ல நான் அப்படி ஒண்ணும் செய்யலையே அப்படி சொல்லிட்டு விஜய் அப்படியே சந்தோஷமா போயிடுறாங்க. இப்போ ரவியும் சொல்றாரு, எனக்கும் ஏதோ டவுட்டா தான் இருக்குது அப்படின்னு. இப்போ மீனா அப்படியே கவலையிலேயே அழுதுட்டே இருக்கிறாங்க. அப்போ முத்து வந்தோடனே ஓடி போய் முத்துவ வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்புறமா நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னோனே, அது என்ன நம்ம காசு அவன் தராம இருக்கிறது, வான்னு சொல்லி கூட்டிட்டு போய் அந்த மேனேஜரை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு முத்து. அப்புறமா மீனா பாவம் கனவு தான் கண்டிருக்காங்க, பயத்துல எந்திரிச்சு உட்காந்துடுறாங்க. இந்த மாதிரி இவர்கிட்ட சொன்னா இவர் கோவம் தான் படுவாரு, இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போதே முத்து கால் பண்றாரு. முத்து கேட்குறாரு இந்த மாரி, "மண்டபத்துல வாங்குன காச எல்லாரும் குடுத்துட்டியா?" அப்படின்னோனே, "இன்னும் அவங்க காசு தரல" அப்படிங்கிற மாரி மீனா சொல்றாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, அண்ணாமலை வந்து மீனா கிட்ட வந்து சொல்றாரு இந்த மாரி, "இந்த பக்கத்துல இருக்கிற கடைக்காரன் வந்து ரூ. 50 நோட்டு கிழிஞ்ச நோட்டு தந்தான். நான் போய் கேட்டேன். அவன் வந்து நான் இந்த நோட்ட தரவே இல்லன்னு சொல்லிட்டான். அதுக்கு அடுத்த நாள் அத வச்சு செல்லோ டேப் வச்சு ஒட்டி, அவன் கடையிலே கொண்டு போய் குடுத்தேன். அவன் வாங்கிட்டான். அவன் வழியிலே போனா தான் அவனுக்கு புரியும்" அப்படின்னோனே, இப்போ மீனா யோசிச்சு பார்க்குறாங்க. நம்மள ஏமாத்துனவங்கள நம்மளும் அதே மாரி போய் ஏமாத்துனா தான் அவங்களுக்கு புரியும் அப்படிங்கிற மாரி மீனா நினைக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.